இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டோரி A Day in 2889 of an American Journalist Part 1 10th Standard Tamil Nadu Supplementary Unit 5. இந்த ஸ்டோரியில பிரமிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இது வருங்காலத்துல என்ன டெக்னாலஜிகள்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு ஸ்டோரி. This story is famous for talking about future and new inventions. இந்த ஸ்டோரியோட எழுத்தாளர் ஜூல்ஸ் வெர்ன் in 1863 predicted the internet. அதாவது 1863லேயே இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒண்ணு கெஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி 1889 அமெரிக்கன் மேகசினான தி ஃபோரத்துல தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த ஸ்டோரி 29ஆம் நூற்றாண்டுல உள்ள மக்கள் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு கற்பனை இடத்துல இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணுது. This story speaks about the people of the 29th century who live in fairyland. அந்த ஃபியூச்சர்ல ஒரு பிரமிக்கத்தக்க மாற்றங்கள்லாம் நடக்குது. ஆனா அங்க உள்ள மக்களுக்கு இந்த பிரமிக்கத்தக்க மாற்றங்கள்லாம் சாதாரணம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. Surfeited as they are with marvels, they are indifferent to the presence of each new marvel. To them, all seem natural. வருடம் 2889, நாள் 25 ஜூலை, இடம் ஆபீஸ் பிளாக், மேனேஜிங் எடிட்டரோட இடம், எர்த் ஹெரால்ட்ங்கிற ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இடம். The year is 2889, the date 25th July, and the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. இந்த வருங்காலத்தை பற்றிய கற்பனை கதையை 1889ல ரைட்டர் டெக்னாலஜி மாற்றங்கள் மூலமா உலகம் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்றாரு. குறிப்பா நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் நம்மகிட்ட பேசும். In this futuristic story written in 1889, the writer describes how he visualizes the world 1,000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. மேலும் இந்த ஸ்டோரியை வாசிச்சு ஃபியூச்சர் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு காலையில பிரான்சிஸ் பெனட் அப்படிங்கிறவரு எந்திரிக்கிறாரு. காலையில பேட் மூட்ல எந்திரிக்கிறாரு. 8 நாள் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃப் பிரான்ஸ் போயிட்டாங்க. ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றாரு. காலையில எந்திரிச்சோடனே நான்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் தான் சுவிட்ச் ஆன் பண்றேன். நீங்க எப்படி? நம்ம ஹீரோவும் பிரான்சிஸ் பெனட்டும் காலையில எந்திரிச்ச உடனே போனோ டெலஃபோன்ங்கிற சுவிட்ச் ஆன் பண்றாரு. அந்த போனோ டெலஃபோன்ங்கிற வயர் அவர் இருக்கிற இடம், நான் கெஸ் பண்றது அமெரிக்கா. அந்த இடத்துல இருந்து அவரோட ஹவுஸ் HXSC, அவரோட ஒரு ஹவுஸ் பிரான்ஸ்ல இருக்கு. குறிப்பா ஷாம்ஸ் எலிசேங்கிற இடம். அங்க இருந்து அங்க வரைக்கும் ஒரு வயர் போய் கனெக்ட் பண்ணுது. As soon as he awoke, Francis Bennett switched on his phonotelephone, whose wires led to the house HXXE owned in the Champs-Élysées. HXXEங்கிறது ஹவுஸ் பேரா இருக்கலாம். டெலிபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ டெலஃபோன்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு புது கண்டுபிடிப்பு. இதுல எப்படின்னா ஸ்பீச் பேசுறது எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா டெலிபோன்ல டிரான்ஸ்பர் ஆகுது. இப்போ என்னன்னா நேத்து தான் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா பார்க்கையும் நம்மால முடியும், பார்க்கறதும் டிரான்ஸ்பர் ஆகுது. The telephone completed by the telephote is another of our time's conquests. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பு. பிரான்சிஸ் பெனட்டுக்கு இதை கண்டுபிடிச்சவரை வாழ்த்துறாரு. நிறைய பேர் வாழ்த்துறாங்க அவர் வாழ்ற காலத்துல. ஏன்னா அவரோட ஒய்ஃப் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் ஒய்ஃப் ஒரு மிரர்ல பாக்குறாரு. டெலபோட்டிக் மிரர்ல ஒய்ஃப் அவர்கிட்ட பேசுறாங்க. பிரான்சிஸ், டியர் பிரான்சிஸ் பேசுறாங்க. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance,
Between them, he saw his wife appear in telephotic mirror. Francis, dear Francis. Enormous distance na romba தூரம், enormous na romba. அவரோட பேரை வந்து ஸ்வீட் வாய்ஸ்ல வந்து ஒய்ஃப் சொல்றத கேட்டோன்னே பிரான்சிஸ் பெனட்டோட மூடு வந்து மாறிடுச்சு. இருக்காதா பின்ன. அவர் உடனே பெட்டை விட்டு அப்படி எந்திரிச்சிட்டு நேரே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போறாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து மெக்கானிக்ஸ் சொல்றாங்க, அதுல மெஷின்லாம் வேலை செய்யுது. His name spoken by that sweet voice gave a happier turn to Francis Bennett's mood. He quickly jumped out of bed and went to his mechanized dressing room. 2 நிமிஷத்துல யாரோட உதவி இல்லாம ஒரு மிஷின் வந்து அவரை தூக்கி கொண்டு போய் வச்சு அவர் வாஷ் பண்ணுது, ஷேவ் பண்ணுது, ஷூ போட்டு விடுது, ட்ரெஸ் மாட்டி விடுது, பட்டனை போட்டு விடுது, கீழே இருந்து மேலே வரைக்கும். அவரோட ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு அவரோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து இனிமேல் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. 2 minutes later, without needing the help of a valet, the machine deposited him, washed, shaved, showered, dressed, buttoned from top to toe on the threshold of his office. The day's work was going to begin. Threshold of his office na அன்னைக்கு நாள் வந்து தொடங்க போகுது. ஷார்ட் அப்படின்னா வந்து ஷூ மாட்டுறது. அன்னைக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, நாம பார்ட் 2ல மறுபடியும் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1ல ஒரு கண்டுபிடிப்பு வந்து நம்ம படிச்சோம் இல்லையா, கேட்டோம் இல்லையா, ஒரு கண்டுபிடிப்பு வந்து நிஜமாயிடுச்சு இந்த காலத்துல. அது என்ன கண்டுபிடிப்பு?